தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் RN ரவி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை நேற்றைய தினம் ராஜினாமா செய்தார். இதை ஆளுநர் மாளிகை குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவையிலிருந்து விடுவித்திருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த லெட்டர் ஆஃப் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் dated 12/2/2024 recommending acceptance of the resignation of Thiru V. Senthil Balaji, Minister of Tamil Nadu Council of Ministers. Honorable Governor has approved the recommendation and accepted the resignation of V. Senthil Balaji, Minister from the Tamil Nadu Council of Ministers. அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்து வந்த நிலையில நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினம் ஆளுநருக்கு அனுப்பி வைத்த நிலையில முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்று அமைச்சரவையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இனி அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்கிறார். சட்டவிரோதமான பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கின் விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில இதுவரை அவருக்கு 19 முறை காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணையும் நாளைய தினம் வர இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் தன்னுடைய அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்து அந்த கடிதத்தை முதலமைச்சருக்கு எழுதியிருந்தார். அந்த ராஜினாமா கடிதத்தோடு சேர்ந்து மிக உருக்கமான ஒரு கடிதத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் எழுதியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் RN ரவி அமைச்சரவையிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவித்திருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் இன்றைக்கு ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் நீடித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சி எடுத்த போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அவர் பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் அமைச்சராக நீடித்து வந்தார். இருப்பினும் அவருடைய இலாக்கா குறிப்பாக கூடுதலாக நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு வசம் அந்த மின்சாரத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில இலாக்கா இல்லாத அமைச்சராக கடந்த 6 மாதத்திற்கும் மேலாக அவர் நீடித்து வந்த நிலையில தற்போது அவர் நேற்றைய தினம் அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அந்த கடிதத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு அனுப்பி வைத்த நிலையில அந்த பரிந்துரையின் அடிப்படையில இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் அமைச்சரவையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் செயல்படுவார். பாலவேல். அபினேஷ், தற்போது அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வர உள்ள நிலையில தன்னுடைய ராஜினாமாவை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே பல கட்டங்களாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்த நிலையில சட்டப்பூர்வமான விடுதலை கிடைக்காத சூழலில் இந்த ராஜினாமா அப்படிங்கிற கருத்துக்கள் வெளிவருகிறது. அது சார்ந்த பார்வை. பொதுவாக செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்தவரை அவர் மீது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தது என்னன்னா, தொடர்ந்து ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பவர் தொடர்ந்து அமைச்சராக நீடிப்பது என்பது தார்மீகமான ஒரு உரிமை இல்லை. எனவே அவர் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல ஆளுநர் RN ரவியும் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவருக்கான இலாக்கா மாற்ற போதும் கூட அவர் அமைச்சராக தொடர்ந்துள்ள ஒரு ஆட்சேபனை கருத்தையும் அவர் அன்றைய தினம் தெரிவித்திருந்தார். இருப்பினும் தொடர்ந்து அவர் அமைச்சர் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக அவர் நீடித்து வந்தார். இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் தாமாக முன்வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை செந்தில் பாலாஜி கொடுத்திருந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதை ஏற்று தற்பொழுது ஆளுநருக்கு அந்த பரிந்துரை அனுப்பி வைத்த நிலையில இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்குது. நாளை தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற வர இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 19 முறையும் அவருக்கு காவல் நீட்டிப்பு செய்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவருடைய ஜாமீன் மனுவை பொறுத்தவரை 200 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது ஏன் என பல முறை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதன் மூலமாக மக்களுக்கு அரசு என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறதையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில்
நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இந்த சரமாரி கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஒருவேளை அவருடைய ஜாமீன் மனு தடைபடுவதற்கு இந்த இலாக்கா இல்லாத மந்திரியாக நீடிப்பதும் ஒரு காரணமாக அமைந்திருக்குது அப்படிங்கிறதையும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து தான் இந்த ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்திருப்பார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதுல மிக முக்கியமாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். 200 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இதன் மூலமாக மக்களுக்கு அரசு என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிற ஒரு காட்டமான கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தார். ஒரு அரசு ஊழியர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தாலோ அவரை பணியிடை நீக்கம் செய்ய சட்டத்தில் இடம் உள்ளது அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டி வழக்கு விசாரணையை பிப்ரவரி 14ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் அவர் தள்ளி வைத்திருந்தார். மேலும் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் உத்தரவிட்டிருந்த நிலையில இதெல்லாம் ஒரு லீகல் ஆஸ்பெக்ட்லயும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் யோசித்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க. எனவே இதற்கு பிறகு நாளைய தினம் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏறக்குறைய 200 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய ஹெல்த் கிரவுண்ட்ஸை காமிச்சும் அவர் நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 விமான பாலங்கள் சர்வதேச விமானங்களுக்கானது என்றும் 2025 முதல் முழுவீச்சில் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் காலத்தில் போயிங் உள்ளிட்ட அனைத்து வகையான விமானங்களையும் கையாளும் வகையில் சென்னை விமான நிலையத்தின் தரம் மேலும் உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முறையான அனுமதி இல்லாமல் தொடரப்பட்ட வழக்கை விசாரிப்பது நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பதற்கு சமம் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலருக்கு 2008ஆம் ஆண்டு வீடு ஒதுக்கியதில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக அமைச்சர் ஐ. பெரியசாமி மீது 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கிலிருந்து ஐ. பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு விடுவித்தது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை திங்கட்கிழமை நடைபெற்ற போது சாட்சி விசாரணை துவங்கிய பின் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியது ஏன் என்றும், வழக்கு பதியும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பொறுப்பில் இருந்தார் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதையடுத்து ஐ. பெரியசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார், கடந்த அதிமுக ஆட்சியில் பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநரிடம் ஒப்புதல் பெறுவதற்கு பதில் சபாநாயகரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் இது சட்டப்படி தவறு என குறிப்பிட்டார். அமைச்சர் ஐ. பெரியசாமி தரப்பு வாதம் நிறைவடைந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வாதங்களுக்கு விசாரணையை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்களும் போலீசாரும் சேர்ந்து தள்ளி சென்ற காட்சிதான் இது. சீர்காழி பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. தற்காலிக ஓட்டுநர் ஒருவர் இயக்கிய நிலையில் வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. பேருந்தை இயக்க எவ்வளவு முயற்சி செய்தும் முடியாத நிலையில் சாலையில் இருபுறமும் வாகனங்கள் சூழ்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதையடுத்து வாகன ஓட்டிகள் பொதுமக்களுடன் சேர்ந்து போலீசும் பேருந்தை தள்ளிச் சென்றனர்.